வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கே நிற்கிறதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய வளமையாக நாங்கள் சொல்கிற ஒரு விடயம்தான். எங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா பார்க்குறீர்கள், பகிர்றீர்கள், நல்ல ஆரோக்கியமான அபிப்பிராயங்கள் எல்லாம் எழுதுறீர்கள். அது நன்றி. நீங்கள் அபிப்பிராயங்கள் எழுதி வர உறவுகளுக்கு முதற்கண் நன்றி. எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் என்ன செய்யணும், மென்மேலும் பகிர்ந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி செய்யணும், லைக் பண்ணணும், மற்ற கமெண்ட்ஸுகள் எழுதுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வளமையாக எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடுது, ஆதரவாளர்கள் கூடிக்கொண்டு வருது. எங்களுடைய காணொளிகள் பொதுவாக எல்லா விடயங்களையும் பதிவு செய்து இப்போ எங்களுடைய தேசத்தில் இருக்கிற தேச நலன் சார்ந்த பாடசாலைகள், கலைஞர்கள், விளையாட்டு நிகழ்வுகள், மற்றது தேசத்திலே மூத்த கலைஞர்கள் உட்பட சிறிய கலைஞர்கள் மட்டும் நாங்கள் நேர்காணல் செய்து எங்களோட காணொலிகளை நீங்கள் பார்த்து கொண்டு வார்கள். இன்றைய கூட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு உறவு எடுத்து என்னோட கதைச்சிருந்தவர் எப்படி என்று சொன்னால், எங்களுடைய காணொலி எப்போ வருமென்றது அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாரீர்கள். நல்ல நல்ல விடயங்களை கொண்டு வாரீர்கள். தாயகத்தில் உள்ள எங்களுக்கு தெரியாத இடங்கள் கூட அடையாளப்படுத்தி கொண்டு வாரீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி தம்பி. நாங்கள் ஏற்கனவே வந்துட்டோம். தொடர்ந்து உங்களோட பயணம் தொடர வேணும் என்று சொல்லி உதயம் யூடியூப் சேனலை வாழ்த்து தெரிவித்து அன்னை ஒரு ஆள் இன்றைக்கு எடுத்து மதியம் கதைச்சவர், அவருக்கு நன்றி. இதே போல் பல உறவுகள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் செல்ல போகிறோம் எங்கேன்னு சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்கு தொடுவாய் என்ற இடம். அந்த கொக்கு தொடுவாய் என்று சொன்னாலே ஒரு பால்ராஜ் அண்ணனுடைய பேரிலே அதிருமே இல்லை. அப்போ அந்த கொக்கு தொடுவாயில் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிற இடம் கொக்கு தொடுவாயில் அண்ணன் பிரிகேடியர் பால்ராஜ் அண்ணனுடைய சகோதரர்களும் அவரோடு சிறிய இளமை காலத்தில் கல்வி காலத்தில் சேர்ந்து பயணித்த நண்பர்களும் சந்திக்க போயினோம். இதில் சந்தித்து உரையாட போகிற ஆக்கள் யாருன்னு பார்த்தால், புனித பூமி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜேம்ஸ் அண்ணன், முன்னாள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளி, அதோட அம்மா, அதோடு அவர்களோடு சேர்ந்த முன்னாள் போராளிகள் இணைந்து ஒரு அந்நிய உண்ணியமாக கலந்துரையாட போனோம். இதில் கலந்துரையாடலில் ஈடுபட போகிறவர்கள் அண்ணனுடைய பால்ராஜ் அண்ணனுடைய மூத்த சகோதரர்கள் இதில் இடம் பெறப்போனோம். அந்த நிகழ்வில் அவருடைய இளமை காலம், அதாவது பால்ராஜ் அண்ணன் இளமை விடுதலை போராட்டத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கல்வி செயல்பாடுகள் என்னென்ன திறமைகளில் இருந்தார்ன்றதை தான் இந்த மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜேம்ஸ் அண்ணன் உட்பட அம்மாக்கள் எல்லாரும் அதை உரையாட போயினோம். நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு இருந்து என்ன கதைக்கணும்ன்றதை பார்ப்போம். உறவுகளை இதுக்கான அபிப்பிராயங்கள் எழுதணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். ஒரு விழிப்புணர்வு ஒன்றை நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா, நேற்றைய நாள் 23ஆம் தேதி காலையில் தெல்லிப்பளை காங்கேசந்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் செல்லக்கூடிய அரச பேருந்தில் 6:30க்கு நான் பயணத்தில், அதாவது பேருந்தில் ஏறி சென்ற நான், எனக்கான அந்த டிக்கெட் அதனுடைய பெறுமதி 74 ரூபா போட்டிருந்தது. ஆனால் 80 ரூபா எடுத்துட்டு நம்ம 6 ரூபா தெரியல. நேற்றைய நாளில் 6:30க்கு மருதனார் மடத்தில் இருந்து ஏறி யாழ் பேருந்து நிலையத்தில் இறங்கினதுக்கு 74 ரூபா டிக்கெட் இருக்குது. என்னோடய டிக்கெட்டும் இருக்குது. 80 ரூபா எடுத்துட்டேன். திரும்ப அதே ஆண்டு காலமே நான் கிளிநொச்சி அறிவியல் நகருக்கு செல்லக்கூடிய பேருந்தில் ஏறி கிளிநொச்சி நகரத்தில் இறங்கினான். அவை 295 ரூபாய்க்கு 300 ரூபா எடுத்து 5 ரூபா தெரியல. திரும்ப நான் கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் பிறகு அக்கரைப்பற்றில் இருந்து வந்த பேருந்து, அரச பேருந்துவை தான் சொல்கிறேன், அரச பேருந்து, அதில் ஏறி நான் அவையும் 295 ரூபா பில் போட்டிருக்கிறோம். 300 ரூபா எடுத்துட்டோம். என்னென்னா, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நீங்கள் அங்கே பஸ்ஸுகளுக்கு போய்க்கல, எனக்கு நேற்றைய நாளில் 16 ரூபா குறைவாக காணப்படுது. 16 ரூபா அவைக்கே போயிட்டு மேலதிகமாக போயிட்டுது. ஆனால் நான் திருப்பி வரையாக 5000 ரூபா பணம் இருந்தது. அதே மாதிரி 60 ரூபா சில்லறத்தால் இருந்த திரும்ப யாழ்ப்பாணம் வாரதுக்கு எனக்கு 24 ரூபா இல்லாமல் இருந்து, நான் பிறகு அந்த காசை மாற்றி அப்புள் வாங்கித்தான் அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, தயவு செய்து இந்த பேருந்தில் பயணிக்கிறங்கிற உறவுகள் நீங்கள் போகிற பொழுது சில்லறையை கொண்டு போங்க. முந்தைய ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு காக்கி சட்டை ஒன்று போட்டிருப்பினோம். இந்த சைட்டில் 2 பொக்கெட் இருக்கும். இதுக்குள்ளே கையை வச்சா சில்லறை காசு வரும், இதுக்குள்ளே கையை வச்சா தாள் காசு வரும். ஆனால் முந்தி நாணயமாக நேர்மையாக எல்லாரும் 50 நான் 50 காசுக்கு மானிப்பாலிருந்து சங்கான படலி இடப்பில் போய் இறங்குவேன். 1 ரூபா கொடுத்தா 50 மிச்சம் தெரிவிக்கணும். ஆனால் இன்றைக்கு
ரூபா 5 ரூபாவை எடுக்க கிட்டத்தட்ட ஒரு வாகனத்தில் வந்து 100 பேர் பயணம் செய்தால் இறங்குற இடம் எல்லாம் 5 ரூபா படி எடுப்பினமாக இருந்தால் அவைகள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தொகையான பணத்தை வந்து மேலதிகமாக எடுக்கணும்ன்றதை நாங்கள் கொண்டு வரோம். அரச பேருந்தினுடைய முகாமையாளருக்கும் இதை கவனத்தில் கொண்டு வரோம். தயவு செய்து உங்களுடைய சாரதிக்கும் அல்லது கொண்டக்டருக்கு வந்து நீங்கள் அந்த சில்லறை காசுகளை கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாமல் ஏறுறவை திரும்ப அந்த 5 ரூபா எனக்கே 16 ரூபா இல்லைன்னேக்கு ஒரு நாளையில் அங்காலே ஏறி போகிறார்கள். அப்புறம் காரதீவில் இருந்து வந்த ஒரு அன்னையும் அப்படித்தான் சொன்னார், தங்களுக்கு சில்லறை காசு தெரியலன்றதை இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக நாங்கள் கொண்டு வரோம். இதுவும் ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறோம். நன்றி. நாங்கள் கொக்குத்தொடுவாய்க்கு சென்று அங்கே உள்ள விடயங்களை கொண்டு வந்துட்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் உறவுகளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி. வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். என்ன வேலை செய்கிறீங்க? கூலி வேலை தான். கூலி வேலை மற்றது வெள்ளம் விதைக்கிறது, அதை காணிகள் எல்லாம் நீங்களும் வந்து பிடிச்சிட்டாங்க தானே. அப்போ நாங்கள் முகாமில் இருந்து பிறகு கிட்டத்தட்ட நியாயமான குழிகளை ஏற்றி போட்டாங்க. ஏற்றினால் இந்த வெள்ளாம காணியும் சில காணிகளை பிடிச்சி போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் காணி அளவு தான் இப்போ நாங்களும் விளைச்சல் வரோம். கிட்டத்தட்ட நியாயமான காணிகள் எல்லாம் பிடிக்கிட்டோம். நீங்கள் பிந்தி வந்த காலத்தால் கொஞ்சம் எல்லாம் பிந்தி வந்த காலங்களில் நாங்கள் முகாமில் கிடக்கவே அவன் இங்கே குடியேற்றிகள் தான் இருந்தோம். இப்போ நியாயமான குடியேற்றம் ஏற்றி அப்போ சொந்தமாய் போமிட்டு காணிகளே பிடிபட்டு இருக்கு நியாயமான காணி. அப்படியெல்லாம் காணிகள் பிடிச்சி செய்ய கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ குளக்காணின்ற கதைக்கே இடம் இல்லை. 3 குளம் அவன் ஏரியாவுக்கு அவன் கட்டி வச்சுருக்காங்க. மானாவாரி மழையை நம்பி தான் நாங்கள் வைக்கிறோம். மழை இல்லாட்டி வெள்ளாமையே இல்லை. இல்லை யாராக தான் இருக்கிறோம். அப்போ இந்த காணியை பிடிக்க இந்த ஊர் மக்கள் ஒன்றுமே கதைக்கலையா? மக்கள் இல்லை எல்லாம் முகாமையை அவன் எல்லாம் குடியேற்றி காடுகளும் எல்லாம் தள்ளி கிட்டத்தட்ட நியாயமான தென்னம்பிள்ளையாய் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து ஊரோட வந்து நியாயமான தென்னம்பிள்ளையாய் அங்கே வெளியே ஜனகபுரத்தில் இருந்து கிட்டத்தட்ட எங்கள் கோயில் அளவுக்கு அவன் முழுக்க குடியேற்றி போட்டான். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து உங்களோட காணிகளை எங்களை காணிகளை போல வந்த பிறகும் எங்களை காணிகளில் நியாயமான காணியை எங்களை இப்போ பிடிச்சி வச்சுருக்குறாங்க. இப்போ அது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்தீங்களா? எந்த ஒரு முறைப்பாடு செய்தாலும் தம்பி அவன் உங்களுக்கு அந்த காணியை திருப்பி தாராளக்கு இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இப்போ என்ன விளையாட்டுனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த நாயாத்து பகுதியில் இங்கே முகத்துவாரத்தில் இருக்கிற சிங்களவன் வந்து கேம்புக்கு இங்காலையும் அங்காலையும் 2 சைட்டும் அவன் இப்போ பிடிச்சி வச்சுக்கிறான் வந்து. அப்போ அவனை ஒன்றும் செய்யறாது. அவன் தந்தை எண்ணத்தை தான் செய்வாங்க. மற்றும்படி கழித்து காணிகள் தார அளவுக்கு அந்த அளவுக்கு அவைகளுக்கெல்லாம் அனுமதி பத்திரம் காணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கா? எல்லாரும் அவனுக்கு வழங்கிட்டு தான் இருக்கிறான். உங்களுக்கு தான் இல்லை. எங்களுக்கு இல்லை. சரி, அது இருக்கட்டும். இவற்றை கை அசைவுகளும் கையின் திசைகளும் காட்டுக்க இவரை பற்றி யார் நினைக்கிறீங்க? இந்த மண்ணுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு தெரியுமா ஐயா? அது கிராமத்துக்கு மண்ணில் இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் போனது. அதனால் எங்கட பெருமதி எங்களுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார தான் தெரியும் எங்கட பெருமதி. அப்போ சொல்லுங்க, அவ என்ன பெருமதி? ஆளை பற்றி சொல்றா தம்பி, அது கதை கதைக்க வேண்டி வரும். ஆனால் ஆள் செய்த இதுகளை வந்து சொல்ல இல்லாத ஒரு இதுதான் ஆள் செய்தல் இருந்தது. அதனால் அந்த சண்டை முடியும் மட்டும் அந்த அளவில் கொஞ்சம் காலத்துக்கு கண்டாலும் இருக்கணும் மட்டும் தான் நினைச்சோம். அந்த அதுக்கிடையில் நீங்கள் வீட்டை சின்ன இருக்க சண்டை பிடிக்கிறீங்களா? அவரோட 2 பேருக்கும் சண்டை வரதான் பேருந்து அடுத்த நிமிஷம் சந்தேகமாக இருக்கும். என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறீங்களா? இப்போ என்னென்னா சின்ன வயசுலேயே அம்மா செத்து போனாங்க. 2 பேரும் தான் நாங்கள் அப்பரோட இருந்து வளர்ந்தாங்க. சண்டை பிடிச்சி யார் வெல்லுவார்? நீங்களா அவரை சரி, அப்படியான கட்டத்தில் சாப்பாடு உணவு விஷயத்தில் ஒற்றுமையாக தருவார். உணவு விஷயத்தில் வந்து அவனும் சமைக்கிறதான். ஆனால் இருந்தாலும் தான் கொஞ்சம் காலம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் தட்டாமலை அம்மாநகரியும் தட்டாமலை என்ற இடத்துல நாங்கள் 2 பேரும் நின்றாங்க. நிற்கிற பொழுது
சசி லோரஞ்சு சபா. சவா மற்றது லலித். செம்மலை தாமலிங்கண்ணே இருக்குது. தாமலிங்கண்ணே வந்து கட்டாமலையில் வந்து தான் ஆளை இயக்கத்துக்கு கூட்டிக்கொண்டு போகிறாங்களே. இப்போ கூட்டிக்கொண்டு போய் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அப்போ இயக்கத்துக்கண்டு வலிக்கிட்டு போனாச்சு. பின்ன விடிய எங்கட ஐயா அப்போ வந்தார் வயலுக்கு. எங்கடா வண்டி வந்தால் அதை அவங்களை இயக்கம் வந்து அவனை கூட்டிகிட்டு போட்டாங்க. அப்படின்னால இங்கே கூட்டிகிட்டு போன வேண்டியது அப்படியே கொண்டு போனான். கொண்டு போய் தான் ஒதிய மேலையில் ஆமிக்காரன் அடித்து காயப்பட்டு தான் இந்தியாவை போய் பயிற்சி முடிச்சு தான் நாலஞ்சு வந்தது. லோரன்சன் யாருக்கு அடிக்க நாலு பேர் விரைச்சாவும் வேற காயம். காயப்பட்டு போய் தான் எகத்து போய் காயம் இல்லாம மட்டும் வந்து அவர் பெரிய தளபதியாக வந்த அப்புறம் என்ன கதைப்பார் வீட்டை வந்து ஆள் வந்து பெரிய கதைக்கிறது இல்லை. நாங்கள் சுழப்படையில் இருக்கிறது ஆளுக்கு பிடிக்கிறது இல்லை. முழுசா இயக்கத்துக்கு வர தெரியும். ஃபுல்லாக இயக்கத்தில் இணையவளும் அதாலும் சுழப்படையில் இது கண்ணுக்கு முன்னால் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவான். அப்போ நீங்கள் வீட்டை வந்தால் என்ன சார் நீங்கள் ஒழிச்சிருக்கீங்களோ? இல்லை வீட்டை வந்தால் ஆள் இருக்குதான். ஆனால் முன்னுக்கு போகிறது கொஞ்சம் யோசனை தான். அவருக்கு ஏன் டக்குனு முகம் சிவக்கிறது? கோபம் தம்பி கோபம். ஆனால் எங்களோட நாங்கள் கதை கேட்க முகம் சிவக்கிறது கோவிக்கிறதுல முகம் மட்டும் சிவக்கும். அதில் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். முகம் சிவந்தால் எங்களுக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை விட்டு நாங்கள் யோசிக்கிறது பிரச்சனை விட்டுட்டோமோ அப்படி யோசிக்கிறோம். முகம் சிவந்தால் காணும். பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் கையை வச்சு விட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்க எல்லாம் எல்லாமே கோபம் தான் அடிச்சு தான் பெறுவான். அடி முடிச்சு தான் அடித்தான் பெறுவான். எத்தனை தரம் இங்கே மற்ற பொடிகள் வளர்ந்து முளைப்பாடுகளுக்கு அப்பு போட்டு அடிக்கிறது. அவனுக்கு அடித்தாலும் அதில் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அவன் அழுத்த நாளைக்கு சண்டை விடாமல் பெறுவான். அப்படிலாம் செய்வான். மற்ற சவரங்களோட அப்படியா? மற்ற சவரங்களோட அண்ணனாக்களோட எல்லாம் நல்ல மாதிரி கனகாலம் வந்து அம்மா செத்து பிறகு தம்பி நாங்கள்லாம் அப்பரோடே ஒன்றாக இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு தான் எங்களுக்கு அப்புவை சமைச்சு விடாங்க. நாங்கள் 2 பேரும் சமைச்சு அப்படியே ஒரு கொஞ்சம் காலம் இருந்தோம். நல்லா வேட்டையாட வரவன் வேட்டையாக சிவகங்கை விட்டுனாங்க தம்பி. அந்த மிருகம் இறக்காது. நல்லா வேட்டைக்காரன் இந்த பகுதியில் அப்படிதான். இவர் யாருன்றது இப்போ கழிச்சு ஒன்றுக்கு சிலாக்கள் விளங்கி சரி இவர் யாருன்றது சொல்லணும். இது ஒரு என்ன இது சமர்க்கல வீரத்தின் விளைநிலம். அந்த விளைநிலத்தில் மூத்தது சமர்க்கல நாயகனின் அண்ணன். இவரை காணைக்கு அவர் நினைச்சு கண்காணி பாலையாண்டனால சண்டையெல்லாம் பிடிச்சி வெற்றி பெறக்க கூட மனம் இப்படி இருக்கு. சந்தோஷப்படுவீங்களா? இல்லை அந்த திறமை வந்து உண்மையாக இவன்கிட்ட இல்லை வேண்டிதான் நாங்கள் அது எங்களுக்கு தெரியும். ஒரு மனித பிறப்புக்கு அப்பாற்பட்டது. அப்போ அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உலகம் பிள்ளை அவன் வந்து இப்போ எங்களை அம்மாய்க்கு சொன்ன உங்களுக்கு தெரியும், சின்னவனையும் உங்களுக்கு தெரியும், பொன்னம்பலத்தை தெரியும், கனைவந்தரத்தை தெரியும், செவாவை தெரியும், எல்லாரையும் தெரியும். அப்போ ரெண்டு கிண்ணச்சி மாவட்டத்தில் நிற்க 2 சண்டைக்கு தான் இங்கே வந்து செய்து போட்டு போனோம். இந்த 2 சண்டையும் அது கண் கொண்டு பார்க்கல. அந்த சண்டை அப்படியே குழந்தை குவிச்சு விட்டுருந்தாங்க. ஆமைக்கான பொடிக்க இப்போ சொல்லி வேலை இல்லை. அப்படித்தான் நடக்கும். அப்படித்தான் சண்டை 2 நாள் சண்டை குழந்தை குவிச்சு விட்டுருந்தானே. பார்க்கலாம் வீட்டில் இருக்க வேலையில் செய்ய அப்போ என்ன மாதிரி செய்வார்? வேலையில் செய்ய அப்படி செய்வார்? நீட்டாக செய்வாரா? வேலை எல்லாம் வெள்ளாமை வேலையும் எல்லாம் செய்த வந்தாங்க. வெள்ளாமை எல்லாம் நீட்டாக செய்வோம். நீட்டாக செய்வார். நீட்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் கஷ்டப்படுவார். என்ன நல்லா கஷ்டப்படுவோம். ஃபுட்பால் விளையாட்டுலாம் சரியான இல்லைன்னு கட்டிக்காங்க. ஆள் இயக்கத்து போகிற நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி போட்டு போனார்? இயக்கத்து போகிறேன் 2 பேரும் தான் நின்றுட்டாங்க. உங்களை தனியாக விட்டு போட்டார்? இல்லை தனியாக விட்டு தான் போகிறேன். கட்டாமலைக்கு அம்மாலே தெரியும், அளவு தெரியும். 2 பேரும் தான் நாங்கள் சமைச்சாப்பிட்றது. இவ்வளோ கொள்ளாமல் அப்போ சாமான் எடுக்க வந்துட்டார். இங்கே ஊருக்கு குஜராய்க்கு வந்துட்டார். நாங்கள் 2 பேர் தான் நின்றோம். அப்போ சிலவந்தியில் பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை வந்தால் இவங்க செவா சவி லோரஞ்சு அதுக்கு சாவலிங்கண்ணே செம்மலை சாவலிங்கண்ணே வந்தால் வந்து இரவு சமைச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு விடிய மலைக்கல்லிலேருந்து கலைக்கிறாங்க. லோரஞ்சு சவி செவா இவங்களை எல்லாரும் 8 மணிக்கு வலிக்கிட்டாங்க. ஒன்றும் சொல்ல உங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்களும் சொல்ல வேண்டாம், இயக்கத்துக்கு போடலாம் வண்டி இவ்வளோத்தையும் சொல்லி சின்ன சொல்லி சொன்னான். சரியோ அப்போ இவங்க போட்டான்.
நாங்கள் போனால் ஆள் சாமானோட வந்தது. சாமானோட வந்தோடனே இங்கே கேட்டால் நாங்கள் இப்படி 4-5 இயக்கப்படிகள் வந்தவங்க தான் இயக்கத்துக்கு போகிறேன் நன்றி சொல்லி இவ்வளவு தான் சொன்னது. ஆள் இயக்கத்துக்கு போட்டு வேண்டியது போட்டு கிழமைக்கு அடிகளை நம்பி இப்படி இன்னலத்தில் ஒதியமலையில் அடிபட்டு அப்போ பட்டிக்குடியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மருந்துகள் எல்லாம் ஆளை வைக்கிறது மருந்துகள் எல்லாம் கட்டி அதாலேயே இந்தியாவுக்கு அனுப்பி 2 வயிற்று முடிச்சு தான் இங்கே வந்தோம். பிறகு இதுக்காக அடிக்கடி வேறு வீட்டை இல்லை இயக்கத்துக்கு போனால் நீங்கள் வீட்டை வர வைக்க குறைவு. சில நேரம் வந்தானடின்னா வந்து சில நேரம் பேஸுக்கு என்ன விதை சொல்லி நான் போக கழிச்சு போட்டு வர வழியே வீடு வழியே வர்றது கொஞ்சம் குறைவு. பொடிகளோட அப்படி விளையாடல அப்படி நல்ல சந்தையாக விளையாடித்தான் போயிடும். இங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாட்டுக்கு வந்தானடின்னா 6-7 மணி ஆகும் ஆள் வீட்டை வந்து சேரும். அவ்வளோத்துக்கு பொடிகளோட எல்லாம் நல்ல மாதிரி தான் ஊர் மக்களோடையும் பிரச்சனை. ஊர் மக்களோட இந்த பிரச்சனை ஆனால் டேண்டா பிரச்சனை டேண்டா தந்த வயசுக்குள்ள மூத்தாக்களை மதிக்கிற குணம்லாம் அதெல்லாம் நல்ல பண்பு. அதோட ஒரு பண்பு இருந்தது எங்களுக்கு தெரியும். பண்பு இருந்தது தந்த வயசுக்காரரும் புல விட்டா பிரச்சனை யார் எங்களுக்கு அதான் சொல்லி தந்தது. அது சொல்ல தெரியும் எங்களுக்கு, அது தெரியும். எங்கள் சமர்க்கலை நாயகனின் சிறுவயது நண்பனும் அவரது உறவினரும் சிறுவயதிலிருந்து எங்கள் சமர்க்கலை நாயகனோடு புழங்கியவருமான சிவகுரு ஐயா. சிறு வயதில் உங்களோட இருக்க பாடுறானே அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? உங்களோட எப்படி பழகினவர்? என்னை விட அவர் எனக்கு ஒரு மச்சான் முறையான ஆள். என்னை விட அவருக்கு 2 வயசு கூட. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் இளமையில் ஒரு வித்தியாசமான இளைஞர் என்னென்றால் ஒரு வித்தியாசமான இளைஞன் என்றால் எல்லா இளைஞருக்கும் ஒரு முற்போக்கான ஆள், ஒரு திறமசாலி. என்ன விரைச்சி என்றால் சகல துறையிலேயும் ஒரு திறமசாலி. உதாரணமாக சொல்லப்போகிற என்ன எடுத்தாலும் அவர் ஒரு முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு தான் இருந்தவர். அவர் இயல்பாயே அவர்கிட்ட அப்படி ஒன்று இருந்தது. அவர் அந்த இப்படி நினைச்சி செய்யணும் அப்படி இல்லை. அவர்கிட்ட வாழவே அப்படியான ஒரு இதுதான். எல்லா இளைஞரை கூட்டி சேர்த்து ஒரு நல்ல நிலை, அந்த நேரத்திலே இளைஞரை கூட்டி நல்ல நிலையில் தோணும். ஏதாவது இந்த ஊருக்குள்ளே அப்போ ஒரு பிரச்சனைகள் இருந்த அந்த அங்காலை இங்காலை என்ற ஊருக்கு 2 பிரிவு இருந்தது. அவர் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால் பிரச்சனைகளுக்கு கொண்டு போக மாட்டார். எல்லாரையும் அவர் ஒற்றுமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு பொறுமதியான வசப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தவர். மற்றொரு கட்டி திறமையானவருமாக இருந்தவர். அவர் மற்ற படிப்பிலேயும் அவர் புல்மோட்டையில் போய் சிங்களம் படித்து திறமை. ஏற்கனவே எங்களோட கிராமம் எல்லை புறமாக இருக்கக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரத்திலே சில அழுத்தங்கள் இருந்தது. பெரும்பான்மை மக்களால் சில இதுகள் இருந்தது. அவர் உங்கள் வயல்கள் விவசாயம் தான் செய்கிறது. அந்த நேரத்திலே அவர் வேட்டையாடுறதுலேயே ஒரு சிறந்த வீரன், ஒரு திறமையானவர். அவரோட நிறைய பேர் சேருவாங்கள். அப்படி எனக்கு தெரியும். அவர் 84ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு ஆனால் ஒரு இயக்கத்துக்கு போனது தெரியும் எனக்கு. ஊருக்குள்ளே போனால் அப்போ என்னென்றால் பல இயக்கங்கள் இருந்த புல்லட் அப்படி வேறு இயக்கங்கள் இருந்த ஒரு ஆள் போட்டால் இங்கே பெருசாக கதைப்பாங்க. இயக்கத்துக்கு போட்டாங்களாம், அவன் போட்டான் இவன் போட்டான்ட்டு கதைப்படும். இவர் போன கையோடு நாங்களும் எங்களோட கிராமம் இடம்பெயர்ந்துட்டு 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்துனாங்க. அப்புறம் இவர் இப்படி காயப்பட்டு போனதெல்லாம் தெரியும். அதை விட இந்த ஊரில் இன்னொரு பிரச்சனை, இந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் இந்த கிராமம் உண்மையிலே நான் நினைக்கிறேன் இந்த வட மாகாணத்திலேயே இல்லை கிழக்கு ஒரு முக்கிய போர் விஷயத்திலே ஒரு முக்கியமான கிராமம் என்றால் இவர் தளபதி பால்ராஜ் ஒன்றோட நிறைய தளபதி மாதிரி இங்கே சாதனை உருவாகி வீரச்சாவை அடைஞ்சிருக்காங்க என்றால் இந்த நேரத்தில் நாங்கள் அவைகளையும் நினைவு கூற நினைச்சிருந்தனால் சந்தர்ப்பம் கிடைக்கலேன் என்றால் இதில் உண்மையாக இந்திய நாமி பிரச்சனைக்குள்ள நவம் என்ற ஒரு தளபதி இருந்தவர். அவர் உண்மையாக அவற்றை சாதனை அவற்றை இதுவும் ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு வீரனாகத்தான் இருந்தவர். அவரே இவரோடு ஆனால் இவர் ஒப்பிடுவதற்கு அவரே நாங்கள் இவரை போன்ற ஒரு தளபதியாகத்தான் நாங்கள் ஒப்புடுவோம்டா. ஊரில் இருந்த ஒவ்வொரு
மாவீரனும் அப்படி தியாகி. என்ன அடுத்து என்ன பிரச்சனைடா போகிற எங்களோட கிராமத்திலிருந்து போராட்டத்துக்கு போகிற ஒவ்வொரு போராளியும் பால்ராஜ் நவம் என்ற அந்த உச்சரிப்போட போகக்குள்ள அவர்களுடைய மரியாதையை நாங்கள் கெடுக்கக்கூடாதுன்ற உணர்வும் அவர்களிடம் இருந்தது. ஒரு வெற்றி ஒரு வீரம் இல்லாட்டியும் அவர்களை நினைச்சாவது நாங்கள் அந்த வீரத்தை அவைகளுடைய பேரால சில வீரங்கள் அவைகளுக்கு கிடைச்சது. என்னென்றால் நவம் ஆரம்பத்திலே இந்த மாவட்டத்திலே விடுதலை புலிகளில் பொறுப்பாக இருந்ததே லோரன்ஸ் என்ற ஆள் தான் பொறுப்பு. அப்படி என்னென்னா இப்போ நிறைய பேர் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக இந்த கிராமத்திலே அர்ப்பணித்தவர்கள் பல துன்பத்தை எங்களோட கிராமம் சந்தித்தது. விதவையோ ஒரு குடும்பம் பல இந்த போராட்டம் நிறைய எங்களோட கிராமம் பங்களித்தது. ஆனால் பெரிய பாதிக்கப்பட்டு உயிரை பாதிக்கப்பட்டுன்றத நாங்கள் எங்களோட இருந்த நிலங்கள் முழுக்க எல்லாம் விடுபட்டு உண்மையாக பாதிக்கப்பட்டு பல. ஆனால் மக்களின் அந்த முயற்சியால் ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையாக பால்ராஜ் என்றது அவர் மட்டுமல்ல, அவற்றை குடும்பமும் ஒரு திறமையானவர்கள். அவர்களும் ஒரு திறமையானவர்கள். அவர் இந்தியாவை பயிற்சி முடித்து வந்து எங்களுடைய எல்லாம் கதைச்சவர். அப்போ எங்களை என்ன கூடி கேட்டவர். அவர் இந்தியாவிலிருந்து வந்து என்னை சொந்தக்காரன் தானே மச்சான் முறை எனக்கு. இப்போ என்னையும் இயக்கத்தில் இணைய சொல்லி கூடி அந்த நேரம் கேட்டவர். இந்த நேரம் என்னோட நிறைய கதைச்சவர் வேற சொல்லி. இந்த நேரம் எனக்கு அப்படி சூழல் இணையக்கூடிய சூழல் வாய்க்கியல் நான் நினைய இல்லை. இருந்தாலும் அவர் எங்களோட தொடர்பில் நிறைய பேர் இருந்தவர். எனது சௌரங்களும் அதில் இணைஞ்சு வீரச்சாவடைஞ்சிருக்கிறார்கள்.